ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் ஆகணுன்றது எனக்கு ஆசை. ஒரு சாங் ரிலீஸ் பண்ணியிருக்கேன், எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லையுமே இருக்குது, ஆப்பிள் மியூசிக், ஸ்பாட்டிஃபை அதெல்லாம். ஸோ எனக்கு என்னன்னா, நீங்கள் எப்படி வந்து ஒரு சாங் அப்ரோச் பண்ணுறீங்க, எப்படி நீங்கள் அந்த வேர்ட்ஸ்லாம் சூஸ் பண்ணி லிரிக்ஸ் எழுதுறீங்க, அது எனக்கு கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்கும். இப்போ ரத்த மாதிரிலாம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வேர்டாக இருக்குது. ஸோ அது எப்படி நீங்கள் சூஸ் பண்ணீங்க? ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஒரு டியூன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எழுதுவீங்களா, இல்லை எழுதிட்டு டியூன் கொடுப்பீங்களா, அது எப்படி பண்ணுவீங்க? அது சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இது ரெண்டுமே நடந்திருக்கு. டியூனுக்கு மேஜரா டியூனுக்கு எழுதுறது தான் விஷயம். அப்புறம் வேர்ட்ஸ்லாம் என்ன, நம்மளோட வொக்காபுலரியில என்னென்ன வார்த்தைகள் இருக்கோ அதை தான் நம்ம எழுத போறோம். நமக்கு தெரிஞ்ச வார்த்தை தான். ரத்தமாரேன்றது ஏதோ லக்ல செட் ஆயிடுச்சு. எல்லாமே ஒரு இதுதானே, அட்டம்ப்ட் தான். அதனால பயங்கர நம்மளுக்கு வந்து படிச்சு இந்த அறிவுகள்லாம் ஒன்றும் பெருசாலாம் கிடையாது. அது அப்படியே நம்ம ஒர்க் ஆக ஓகே இது ஒர்க் ஆகுது இது ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு தான் அது. வேற என்ன கேட்டீங்க? ப்ளஸ் அதான் அந்த சாங் வந்து லிரிக்ஸ் மியூசிக் போட்டு நீங்க எழுதுவீங்களா, அது கேட்டேன். மியூசிக் வந்துடும் அது. அனிருத் சாரோட சாங்ல வந்து என்ன சூப்பர் விஷயம்னா, அது ஒரு 4 தடவை கேட்டீங்கன்னா அந்த பாட்டுக்குள்ளேயே இருக்கும் லிரிக். ஆமா, அந்த டியூன்லயே உள்ள ஒளிஞ்சிருக்கும். அது வந்து அப்படியே சும்மா அப்படி விளக்கி விட்டோம்னா அந்த வேர்ட்ஸ் வெளில வந்துடும். அதுதான் அவருடைய மியூசிக்கோட பியூட்டி. அண்ட் இப்போ ஹீ லைக்ஸ் டு கீப் இட் வெரி சிம்பிள். அவங்களுக்கு வந்து அந்த சிம்பிளிசிட்டி வந்து பிடிக்கும். ப்ளஸ் நிறைய பாட்டு நான் கேட்கும்போது சம்டைம்ஸ் வந்து சில வேர்ட்ஸ் எல்லாம் எனக்கே புரியாது. ஒரு விஷயம் நமக்கு புரியலன்னா நம்ம அதை என்ஜாய் பண்ண மாட்டோம். ஸோ அந்த இடத்துல வந்து இப்போ எனக்கு இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் தெரியும் அப்படின்னு காமிச்சிக்கிறது ஒரு பேட்டர்ன். இன்னொன்னு, எல்லாருக்கும் புரியுற ஒரு வேர்ட்ஸை வைக்கிறது வந்து so that everyone will feel. அது வந்து நான் சூஸ் பண்ற ரூட். எல்லாருக்கும் புரிஞ்ச மாதிரி, எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸை வச்சுக்கிட்டு மூவ் பண்ணுன்றது வந்து அதுதான் நான் ட்ரை பண்ற விஷயம். அதனால வேர்ட்ஸ். சார், நான் 11th இருந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு வரேன். ஒரு கற்பனையான ஒரு கதை, அது நடக்காத ஒரு விஷயம் நடந்த மாதிரி இமேஜினேஷன் பண்ணி ஒரு விஷயம் ஒன்று, லவ் ஸ்டோரி ஒன்று யோசிச்சிருக்கேன். இது வந்து ஸ்டார்ட் ஆனது குட்டி குட்டி தான், ஆனால் அது பெருசாக உருவாகிடுச்சு. சரி, இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை ஒரு ஃபியூச்சர் ஃபிலிமாக நான் கன்வெர்ட் பண்ணி ஒரு குட்டியாக ஒன்று எடுத்துகிட்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணால் எப்படி சார் அப்ரோச் பண்ணுறது ப்ரொடியூசர்கிட்ட? அகெயின் இப்போ வந்து இது எல்லாத்துக்குமே ஒரு ஃபார்மேட் வந்துடுச்சு. எல்லாருமே ஒரு பிச் புக்னு ஒன்று கேட்டுறாங்க, அதுக்கான ஒரு ப்ரெசன்டேஷன் இப்படின்ற மாதிரி விஷயங்கள் எல்லாமே இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அதில் இம்ப்ரெஸ் பண்ணுறீங்க, ஒரு புரியுது இல்லை உங்களுக்கு, பிச் புக் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒன்று பண்ணுறாங்க பிரதர். எல்லாருமே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த படத்துக்கு வந்து சில ஃபோட்டோஸோ இல்லை சில இன்டர்நெட்லேருந்து சில இமேஜஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதுக்கு வந்து இது என்ன மாதிரி கதை, அந்த கதை சுருக்கம் சினாப்சிஸ் அதை அழகாக நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணி அதுக்குள்ளே இந்த மாதிரி லுக் இருக்கும், என்ன மாதிரி இந்த கேரக்டர் இருக்கும், இதெல்லாம் வச்சு ஒரு ப்ரெசன்டேஷன் மாதிரி பண்ணுறாங்க. பண்ணி அதை வந்து ப்ரொடியூசர்ஸ் கிட்ட கொண்டு வந்து காட்டுறாங்க. அந்த ப்ரொடியூசர்ஸோ அவங்க கிட்ட இருக்கிற டீமோ அவங்க வந்து அதை படித்து அனலைஸ் பண்ணி இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு ஒரு ரிவ்யூவை வந்து கொடுப்பாங்க. கொடுத்ததுக்கப்புறம் இது ஒர்க் ஆகும், சூப்பராக இருக்கும் அப்படின்றது சொன்னாங்கன்னா அந்த ப்ரொடியூசர் வந்து டைரக்டரை கூப்பிட்டு நரேஷன் எடுத்துப்பாங்க. நரேஷன் எடுத்தோடனே அது மறுபடியும் அந்த பர்சன் டு பர்சன் கரெக்டாக ஒரு எனர்ஜி, ஓகே இவங்களோட நம்ம ட்ராவல் பண்ணலாம் ஒரு வருஷம் 1.5 வருஷம் அப்படின்னு ஒரு ஃபீல் ஒன்று கிரியேட் ஆகும். அந்த இடத்துல அவங்க மேலே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்தோடனே அந்த விஷயம் வந்து நடக்கும். ஸோ ஒரு எந்த ஒரு விஷயத்தையுமே கொண்டு போய் கொடுக்கறதுக்கு அந்த ப்ரெசன்டேஷன்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அது இன்னைக்கு ஒரு அடிப்படை தேவையா. நீங்கள் ஒரு வேலைக்கு சேரணும்னா உங்களோட ரெஸ்யூமே நீங்கள் ரெடி பண்ணுற மாதிரி உங்களோட ஒரு போர்ட்ஃபோலியோவை வந்து அந்த கதைக்கான ஒரு போர்ட்ஃபோலியோவை நீங்கள் ரெடி பண்ண வேண்டியது ஒரு அடிப்படை தேவையாக மாறிடுச்சு. அதை நீங்கள் பண்ணி நீங்கள் அப்ரோச் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக வரும். நீங்கள் எங்களோட இமெயில் ஐடி வந்து எப்பயுமே ஓப்பனாக தான் இருக்குது, யார் வேணால் அதுக்கு அனுப்புகிறாங்க. அதுலேருந்து நாங்கள் எவ்வளோ பேரை மீட் பண்ணியிருக்கோம், பேசிட்டு தான் இருக்கோம். இப்போ இங்கே உட்காந்துருக்கவங்க எல்லாருமே இந்த பையன் வந்து ஜாயின் பண்ண, இவர் வந்து எங்கேருந்து வந்திருக்க, நீ யூஎஸ்ல படிச்சியா, அவர் அங்கேருந்து நாங்கள் ஒரு இமெயில் இது கேட்டிருந்தோம், அப்போ அவர் இமெயில் அனுப்பிச்சார், இப்போ எங்கள் டீமில் வந்து ஒர்க் பண்ணாங்க. ஸோ அது வந்து அப்ரோச் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன்லாம் எதுவும் கிடையாது. எல்லாத்துக்குமே ஒரு ஃபார்மேட் இருக்கு, ஒரு மீன்ஸ் இருக்கு. அதுக்குள்ள வரும்போது பிளஸ் எங்களுக்கும் அது வந்து ஒர்க் அவுட் ஆகணும், எங்களுக்கும் அது மேட்ச் ஆச்சுன்னா அது நடந்தும். இங்க மேட்ச் ஆகலைனாலும் உங்க விஷயம் நல்லா இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, அது இங்க மேட்ச் ஆகல.
வேற ஒரு இடத்துல அது மேட்ச் ஆகும். ஸோ அதை நம்ம வந்து இதுவா எடுத்துக்க வேணான்ற, எல்லாரும் அது ரொம்ப பர்சனலா எடுத்துக்கிறாங்க. அந்த நேரத்துல என்ன வேணா சுச்சுவேஷன் இருக்கலாம், யாருக்கு வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கலாம். அந்த டைம்ல ஒரு ப்ரொடியூசருக்கு படமே எடுக்க வேணான்னு கூட வீட்டுல பிரச்சனை இருக்கலாம். அந்த நேரத்துல அவர் வேணான்னு சொல்லியிருக்கலாம். அதனால உங்க கதை நல்லா இல்லைன்றது விஷயம் கிடையாது. ஸோ அது வந்து நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கிறது பெட்டர். ஐ ஹேவ் 2 questions. ஒன்று, நீங்கள் உங்கள் டைட்டில்லாம் எப்படி பிடிக்கிறீங்க? லைக் ஃப்ரம் யுவர் அன்ரிலீஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் 20 is not equal to 30 if I'm not wrong. ஸோ ஃப்ரம் போடா போடி டு காத்து வாக்குல 2 காதல். அண்ட் another thing is, இப்போ நீங்கள் சொன்னீங்க அதாவது சென்னை 28க்கு யூ காட் சம் ஆப்பர்ச்சுனிட்டி, பட் இது பெட்டராக இருக்கும், நீங்கள் வேற ஒரு ஃபிலிமுக்கு போயிட்டு நான் அழுதேன்னு கேட்காதீங்க அப்படின்னு. பட் நவ் இப்போ ஒரு படம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி இட் டிடன்ட் டேக் ஆஃப். ஒரு இன்டர்வியூவில் நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரி இப்போ எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரல, பட் ஆனால் மகள் திருமேனி மாதிரி ஒரு சாருக்கு வந்து ஒரு சால்டான ஃபிலிம் மேக்கருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி போகுதுன்னு இருக்கும்போது எவ்வளோ பேர் இதை சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த ஒரு மெச்சூரிட்டி ஃப்ரம் ஏஜ் 20s இப்போ வரைக்கும் எப்படி நீங்கள் ஒரு பாசிட்டிவாக இருக்கிறீங்க? அண்ட் ஹவ் யூ சூஸ் யூ ஹேவ் சம் யூனிக் வே, லைக் ஒரு கேட்சியாகவும் இருக்குது, யூனிக்காகவும் இருக்குது. ஒரு நானும் ரவுடி தான், ஃப்ரம் போலீஸ் டு ரவுடி, அப்புறம் தானா சேர்ந்த கூட்டத்தில் வந்து நோவுலேருந்து நவ்வா ஒரு கொஸ்டின் மார்க் ஆகுறது, அதெல்லாம் உங்கள் படத்தில் மட்டும்தான் எனக்கு வந்து விஷுவலைஸ் பண்ண முடியுது. ஸோ அதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா. ஃபர்ஸ்ட் டைட்டிலுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். டைட்டில் வந்து பிடிக்கும் எனக்கு. அப்புறம் அந்த 3 words இருக்க மாதிரி டைட்டில் வைக்கலாம்னு எனக்கு அது ஒரு பர்சனல் ஸ்டைல். ஸோ அதனால காத்வாக்கில் 2 காதல் ஆகட்டும், தானா சேர்ந்த கூட்டம், இப்போ லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி, இந்த மாதிரி எனக்கு எல்லாமே அந்த ஒரு 3 wordsல இருந்தா ஒரே ஒரு டைரக்டரோட ஃபிலிம்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக சம்டைம்ஸ் அந்த டைட்டில் ரொம்ப ஈஸியா வந்துடும். டைட்டில் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் வந்துடும் ஒரு படத்துல. படம் ஸ்டார்ட் பண்ணும்போதே அந்த கதையே என்னன்னா காத்து வாக்குல 2 காதல் தான், அவ்வளவுதான். அந்த கதையே இவ்வளவுதான். ஸோ அந்த 1 lineலயே நமக்கு டைட்டில்லே கதை. இப்போ அதே மாதிரி இப்போ லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி, அந்த படமே அந்த ஒரு கம்பெனி, அதனால என்ன நடக்குது அப்படின்ற ஒரு விஷயம் தான் அந்த கதையே. ஸோ ஆட்டோமேட்டிக்லி ஸ்டோரியே கொடுத்துருது அந்த டைட்டில். அப்புறம் இன்னொரு கொஸ்டின் வந்து இல்ல, இன்னொருத்தவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி தானே எனக்கே வருது. அது ஒரு இதுதானே, இட்ஸ் அ பாசிங் கேம் தான் அது. இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கும், நாளைக்கு வேற இடத்துல வரும், இன்னொரு டைரக்டருக்கு வரும், இன்னொரு டைரக்டருக்கும் திருப்பி இந்த அப்படிதான் அது. இந்த சிஸ்டமே அப்படிதான். அதனால ஒண்ணுமே இல்லை அந்த நேரத்துல. நம்ம வேற ஒரு ஃபிலிம் பண்ணிட்டு இருக்கோம், மேபி இட்ஸ் ஆல் மென்ட் ஃபார் திஸ் ஃபிலிம். இப்போ இந்த டைம்ல இந்த படம் நான் எடுக்கணும், இது எடுத்தா எனக்கு இன்னும் நல்லதா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அது நமக்கே தெரியாது, யூ வில் நெவர் நோ. அதுதான் அந்த ஒரு யூனிவர்ஸ் ஒர்க் பண்ற ஒரு ஒர்க் இருக்குல்ல, நமக்கே யூ வில் நெவர் அண்டர்ஸ்டாண்ட். நமக்கு அப்படியே ஒரு மாதிரி போயிட்டே இருக்கும். இது கரெக்டா தப்பான்ற ஆசிலேஷன் நமக்கு இருக்கும். ஆனா நம்மளோட ஃபியூச்சர் எப்படி இருக்கணும் அப்படின்றது வந்து ஆல்ரெடி அது கரெக்டா ஒரு என்ன டெஸ்டினி நமக்கு இருக்கோ அதை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோன்றது நம்ம நம்பிட்டாலே நிறைய இன்செக்யூரிட்டிஸ் வர்றது வந்து நின்றும். கரெக்டா தான் போகுது அப்படின்னு நம்ம நம்பிடணும், அவ்வளவுதான். அது மட்டும்தான் ஸ்ட்ரெஸ் இல்லாத வேலை. ஆப்போசிட்டா யோசிச்சீங்கன்னா ஸ்ட்ரெஸ் தான். அப்புறம் வேலைக்கே ஆகாது. சுத்தி இருக்கிறவங்கலாம் சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடும். என்னோட கொஸ்டின் வந்து என்னன்னா, உங்களுக்கு எல்லாமே ஒரிஜினல் ஸ்டோரிஸா இருந்திருக்குது, பட் ஹவு டிட் யூ அடாப்ட் ஸ்பெஷல் 26 ஸ்கிரிப்ட் இன் யோர் ஸ்டைல்? அப்போ வந்து என்கிட்ட ஸ்கிரிப்ட் இல்லை. ஓகே, நான் ஏன்னா காத்து வாக்குல 2 காதல் ஃபிலிம் தான் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 8 months ஆயிடுச்சு. அப்போ வந்து நயன்தாரா அண்ட் த்ரிஷா 2 பேரும் நடிக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த ஃபிலிம்ல. விஜய் சேதுபதியோட தான் கதைலாம் எல்லாமே ஓகே ஆகி ஷூட்டிங் போக வேண்டியது. பட் அப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, திடீர்னு அந்த ஷூட்டிங் நடக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வரல. அப்போ ஏஎம் ரத்னம் சார் தான் ப்ரொடியூசர் இருந்தாங்க. அப்போ நானும் ரவுடி தான் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 months டைம் போயிடுச்சு. அப்போ எனக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது சூர்யா சாரை மீட் பண்றதுக்கு. அப்போ அவங்க கேட்டாங்க இந்த மாதிரி என்ன கதை இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா என்னோட என் ஃபிலிம்ஸ் எல்லாமே நான் மினிமம் 2 வருஷம் ஒரு கதைக்கு எடுத்துப்பேன். ஓகே, ஆனா அந்த 2 வருஷத்தை முன்னாடியே நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். நான் இப்போ இந்த படம் பண்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி நடக்குதுன்னா இதோட கதை 2018 நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 2019, 20, 21, 22, 20 இவ்வளவு வருஷம் அந்த கதைக்குள்ள நம்ம போட்டிருக்கோம். அப்படின்னும் போது அது ஆட்டோமேட்டிக்காவே அதோடைய நூக்கன் காணல் நமக்கு வந்து தெரிஞ்சிடும். பட்
நான் வந்து சூர்யா சாருக்கான கரெக்டான ஸ்கிரிப்டை முன்னாடியே நான் ஸ்டார்ட் பண்ணியோ இல்லை எனக்கு வந்து அந்த மாதிரி நான் திடீர்னு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்ன்றது எனக்கு தெரியாது. அப்போ அந்த இடத்துல நான் அதை ஆனஸ்டாவும் நான் சொன்னேன் ப்ரொடியூசர் கிட்ட, ஞானவேல் ராஜா சார் அண்ட் சூர்யா சார் கிட்ட நான் சொன்னேன், என்கிட்ட எக்ஸிஸ்டிங்காக ஒரு ஸ்கிரிப்ட் இல்லை, பட் நான் ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று இப்போ நான் ஃப்ரம் த ஸ்க்ராச் நான் ரெடி பண்ணோன்னா டெஃபினட்டாக ஒரு 1 to 1.5 years ஆச்சும் எடுத்து தான் சார் போகும் அப்படின்னு நான் வந்து அதை சொன்னோம். அப்போ ஆனா எனக்கும் இமிடியேட்டா ஃபில்மை ஸ்டார்ட் பண்ணணும், ஏதோ ஒரு ஃபில்மை நம்ம கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணி போகணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷரும் இருந்துச்சு மைண்ட்ல. 8 months ஆயிடுச்சு, 9 months ஆயிடுச்சு, ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, நம்ம இன்னும் ஷூட்டிங் நெக்ஸ்ட் இதுக்கு போகாம அப்படியே போறோமேன்னு சொல்லும்போது அப்போ இதை சஜஸ்ட் பண்ணாங்க. இதை சஜஸ்ட் பண்ணும்போது அது ஒரு கான்மேன் மூவியா இருந்தது. அண்ட் சம்டைம்ஸ் நம்ம வந்து நினைப்போம், நம்ம ஏன் இப்படியே பண்ணிட்டு இருக்கோம், ஏன் ஒய் நாட் நம்மளால ஒரு அடாப்ட் பண்ணி பண்றது கூட. இப்போ ஒரு மார்ட்டின் ஸ்கார்செஸியே வந்து டிபார்ட்டட் அப்படின்னு ஒரு மூவியை வந்து அடாப்ட் பண்ணி தான் பண்றாங்க. அப்படி பண்ணும்போது அந்த அடாப்ட் பண்ணி பண்றதுன்றதும் ஒரு ஆர்ட் தான். அது வந்து நம்ம அதை ரொம்ப ரொம்ப தப்பாவோ இல்லை இலக்காரமா நம்ம நினைக்கணுன்ற அவசியம் கிடையாது. தட் இஸ் ஆல்சோ ஃபார்ம் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங். எவ்வளோ பேர் மகாபாரதத்தை அடாப்ட் பண்ணி படமா பண்ணுவாங்க, அதுக்காக அது வந்து இது இல்லைன்றது. அது அவங்களோட ஸ்டைலில் அவங்க எப்படி அடாப்ட் பண்ணி பண்றாங்க. அந்த மாதிரி இதையும் ஓகே இப்படி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். மேபி ஏன்னா ஃபியூச்சர்ல ஒன்ஸ் இப்போ எனக்கு ஒரிஜினலா எனக்கு கதையே ஃபீலே ஆகலை அப்படின்றதுனா அந்த டைம்ல நான் என்ன பண்ண முடியும்? அப்போ எங்கேயாச்சும் ஒரு புக் எடுப்போம், இல்லை ஏதாவது ஒன்று பண்ணுவோம். அப்போ அதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் ஒன்று இருக்கும். ஸோ இதை நம்ம அடாப்ட் பண்ணி பண்ணுவோம் அப்படின்ற ஒரு இதனால நான் வந்து அந்த டெசிஷன் எடுத்துட்டு பட் ஆனால் டு பி ஆனஸ்ட் அந்த ஃபிலிம் இப்போ நம்ம ஷூட் பண்ணிருக்கும் போது எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு மனசுல வந்து ஒரு இதாகவே இருக்கு எனக்கு. ஐயோ நம்ம வந்து நம்மளோட கதையை பண்ணியிருக்கணும், ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 to 6 months ஆச்சும் நம்ம பண்ணியிருக்கணும் அப்படின்ற ஒரு எனக்கு வந்து அந்த த்ரூ அவுட் ஒன்று இருந்துச்சு. அது வந்து அந்த படத்துலையும் எனக்கு ஃபீல் ஆச்சு. நானே ஃபில்மை பார்க்கும்போது அது வந்து இட் வாஸ் நாட் ஹிட்டிங் த ரைட் ஸ்பாட் பிகாஸ் ஆஃப் அதுல இருக்கக்கூடிய சீக்வன்சஸோ இல்லை எப்படி இருந்தாலும் அது இன்னொருத்தவங்க பண்ணி வச்சிருக்கிற ஒரு விஷயம். அதுக்குள்ள என்னோட சீன்ஸா நான் என்னெல்லாம் எழுதியிருந்தேனோ அதெல்லாம் எனக்கு ஓரளவுக்கு பிடிச்சது. அதுல ஒரு இந்த தம்பி ராமையா ஒரு எபிசோடு வரும், அதெல்லாம் என்னோட சீன்ஸ். அதெல்லாம் எனக்கு ஒர்க் ஆச்சு. பட் ஒரிஜினல்ல இருந்த விஷயங்களை வந்து எனக்கு பெருசா ஒரு அதோடைய 100ல இல்லை அது. அதனால அது அந்த டைம் அண்ட் சுச்சுவேஷன்னால ஒரு விஷயம் தான். அதனால சார்கிட்டையுமே நான் சொல்லுவேன், சார் எனக்கு வந்து ஒரு நாள் நான் பக்காவா நான் ஒரு ஃபுல் ஃபிளெட்ஜ்டா ஒரு ஸ்கிரிப்டோட வரும்போது நீங்க வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு தரணும். அப்போ ஐ வில் ஷோ மை ஃபுல் எஃபிஷியன்சி ஆஸ் அ டிரெக்டர் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு சத்தியம் வாங்கியிருக்காங்க சூர்யா சார் கிட்ட. ஸோ அது வந்து கரெக்டா ஒரு நாள் செட் பண்ணி ஒரு ஃபில்ம் ஐ வில் டூ விச் வில் பி வெரி குட். ஐ மீன் அது என் கதையா இருக்கும். ரிசல்ட் ஆனால் ஐ வில் டூ மை பெஸ்ட். ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பண்றாங்கன்றது இருக்கு. கண்ணா பின்னான்னு சட்டை கிழிஞ்சு கூட போட்டு வரலாம், ஆனா சட்டை பேண்ட் போடணும்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அது மாதிரி ஸ்கிரீன் பிளேக்குன்னு ஒரு நார்மல் ரெகுலர் ஃபார்மேட் ஒன்று இருக்கு. பிகினிங் மிடில் எண்டு அப்படின்னு ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. அதுக்கு சில புக்ஸ் இருக்கு. சில புக்ஸ் வந்து நீங்க என்ட்ரி லெவல்ல உங்களுக்கு அது யோசிச்சு உங்களுக்கு டைம் இருக்கு அப்படின்னு சொன்னா அதெல்லாம் நீங்க படிங்க. அதுல இருந்து அப்படியே ஆரம்பிச்சு வந்துடும், உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நிறைய படங்கள் டிஃப்ரெண்டான படங்கள். இப்போ மகாராஜா சொன்னீங்க, அது ஒரு நான் லீனியர்ல இருக்கிற மாதிரி. அந்த மாதிரி உலகத்துல எவ்வளவோ நிறைய டிஃப்ரெண்டான ஃபிலிம்ஸ் இருக்கு. அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ டிரைவ் மை கார்னு ஒரு ஃபிலிம் இருக்கு. அந்த ஃபிலிம் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க கேட்ட மாதிரி அதுல பெருசா கான்ஃபிளிக்ட்னு என்ன சொல்றோம் அப்படின்னு இருக்கும். குட்வில் ஹண்டிங்னு ஒரு ஃபிலிம் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா 2 பேருடைய ஒரு கேரக்டர் ட்ரிவனா இருக்கும். அந்த மாதிரி நிறைய ஃபிலிம்ஸ் இருக்கு. பட் அதுக்கு அந்த அவேர்னஸ் சொன்னா நீங்க நிறைய ஃபிலிம்ஸ் பார்க்கணும், நிறைய மிஷ்கின் சார் சொல்ற மாதிரி நிறைய புத்தகம் படிக்கணும். அதெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு அதற்கான விஷயங்கள்லாம் வந்து செட் ஆகும். ஓகே, அந்த கடைசி ரோல இருக்கிறவங்க வந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட்ல ஒரு 4-5 பேரு லாஸ்ட் பெஞ்சு மைக்கே அவங்க கிட்ட கூட அது என்னன்னு பாத்துருவோம். எது அந்த ரோ தான். கரெக்ட். ஹாய் சார். ஹாய். இந்த கேள்வி வந்து எனக்கு ஒரு 10 to 15 இயர்ஸா மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. 10 to 15 இயர்ஸ். 10 to 15 இயர்ஸ். ஆமா. நான் வந்து ஒரு 2011ல வந்து ஒரு 2011 to 12க்குள்ள வந்து ஒரு 6 ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். எல்லா ஃபிலிமுக்குமே நான் பண்ணதுக்கு எல்லாமே அவார்ட் வாங்கினேன். ஸோ எப்பவுமே நம்ம ஒரு ஃபிலிம் பண்ணும்போது நமக்கு இந்த அவார்ட்லாம் வந்து ஒரு ரெகக்னேஷனாக இருக்கு, அப்போட இருக்கலாம் ஏற்றி விடுவாங்க. ஸோ ஒரு நல்ல கம்பெனியில் அப்பவே நான் ஒரு 1 lakh சேலரியில் வந்து வாங்கிட்டு இருந்தேன். ஸோ டைரக்டர்
சரணும் எடிட்டர் லெனினும் என்னோட ஷார்ட் ஃபிலிம் பார்த்தாங்க ஒரு ஸ்க்ரீனில் பார்த்துட்டு, நீலாம் எதுக்கு இன்னும் ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு இருக்க, ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ணுன்னு ஸ்டேஜ்லேயே சொல்லிட்டாங்க. மறுநாள் வந்து எனக்கு சரண் சார் ஆஃபீஸில் வந்து ஆஃபர் கிடச்சிது, இந்த மாதிரி நீங்கள் ஏடியா ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ என் ஜாபை வந்து அப்பயே விட்டுட்டேன், அன்றைக்கி விட்டுட்டு அவரோட போய் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா டேக் ஆஃப் ஆகலை, சரண் சார் பண்ண அந்த படம் ஆகலை. ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணேன், அடுத்த வாய்ப்பு தேடும்போது இன்னொரு படத்தில் ஏடியா ஜாயின் பண்ணேன். ஸோ அந்த படத்தில் நான் வந்து ஸ்கிரிப்ட் ஒர்க் நல்லா பண்ணேன், எனக்கு ஸ்கிரிப்ட் ஒர்க் நல்லா வரும்னால டேரக்டரோட உட்காந்து பண்ணி நிறைய பண்ணேன். ஸோ நாங்கள் வந்து செட்டுக்கு போனோம், ஒர்க் பண்ணோம். அந்த லொக்கேஷனில் ஒர்க் பண்ணதை பார்த்துட்டு ப்ரொடியூசர் வந்து என்கிட்ட என்ன சொன்னார்னா, தம்பி நீங்கள் ஸ்கிரிப்ட் இருந்தால் கொடுங்க, நம்ம பண்ணலாம், படம் பண்ணலாம் அப்படின்னாரு. நான் அப்போ அவர்கிட்ட என்ன சொன்னேன்னா, சார் எனக்கு வந்து ஒரே ஒரு படமாச்சுன்னா ஃபுல்லாக ஒர்க் பண்ணணும், நான் ஒர்க் பண்ணிவிட்டு உங்ககிட்ட வந்து நான் கதை சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். பட் என்னோட பேட் டைம் நினைக்கிறேன், அப்போ அந்த படமும் ரிலீஸ் ஆகலை. ஸோ அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணிட்டேன், என்னோட டிசிஷனை சேஞ்ச் பண்ணிட்டேன். சரி நமக்கு இந்த இண்டஸ்ட்ரியே வேண்டாம் அப்படி சொல்லி வேற ஒரு இண்டஸ்ட்ரியில் போயிட்டு நான் இப்போ வேற ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். பட் எனக்கு அப்போதுலேருந்து அந்த கொஸ்டின் என்கிட்ட இருந்துகிட்டே இருக்கு, அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி இருக்கணுமா, இல்லை இப்போ ஜென்ரலாக இப்போ நிறைய ஏடிஎஸ் டைரக்டராக ஆகணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா, நான் ஒரு படமாச்சுன்னா ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு நான் அதுக்கப்புறம் தான் படம் பண்ணணும்லாம் மைண்டில் இருக்கும் இல்லையா. ஸோ இது ரெண்டுத்துக்குமே எனக்கு நிறைய ஒரு கேள்வியாக இருந்துக்கிட்டே இருக்கு. அந்த ப்ரொடியூசர் சொல்லும்போது அதை நம்ம பயன்படுத்தி இருக்கணுமா, இல்லை இந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நம்ம போயிருக்கணுமா, நம்மளோட டிசிஷன் தப்பா ரைட்டா, நீங்க என்ன சொல்லுங்க? எவ்வளோ பெரிய கொஸ்டின். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இன்னையோட இது யோசிக்கிறத விட்டுடுங்க. ஏன்னா இதனால எந்த யூஸுமே கிடையாது, உங்களால இதை எதுவுமே சேஞ்சே பண்ண முடியாது. இது அவ்வளவுதான், இது வந்து முடிஞ்சு போன ஒரு விஷயம். இப்ப நாளைக்கு என்ன பண்ணணுன்றத பிளான் பண்ணிட்டு அதுக்கு போயிடுங்க. இதை உட்காந்து யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இதனால இதுல என்ன இருக்கு, இது இன்னும் 10 to 15 வருஷமா தேவையில்லாத ஒரு விஷயத்த யோசிச்சு அந்த இது மாதிரி அண்ணே இந்த ஒரு இதுல எத்தனை குண்டு ஊசி பண்ண முடியும்னா அது எல்லாத்தையும் தூக்கி ஓரமா வச்சுட்டு இப்ப என்ன பண்ணணும், இப்ப என்ன ஸ்கிரிப்ட் வச்சிருக்கீங்க, உங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கு என்னவோ இப்ப யாரெல்லாம் கரண்ட்ல என்னெல்லாம் ப்ரொடியூசர் இருக்காங்களோ அவங்கள போய் எப்படி மீட் பண்ணி படத்தை பண்ணணுன்ற வேலையை மட்டும் போய் பாருங்க. இதெல்லாம் யோசிக்காதீங்க, வேஸ்ட் ஆஃப் டைம். அதான் உங்களோட டெசிஷனா இருக்கணும்ன்றது என்னோட விஷயம். Hello, sir. Hi. My name is Kiso. I'm from Canada. I just landed yesterday in Chennai. My question is, sir, so my goal is to act and direct in the same film, sir. But obviously, I know like I need to learn the craft more. So என்ன பண்ணலாம், like so acting chances youngsters கிடைக்கிறதுக்கு as உங்களோட புது மூவில young talent. Yeah, I got your question. இப்போ for anyone who wants a opportunity, social media is helping them a lot. Okay, maybe you should utilize that. You use the traction that social media gives you. Once you start putting out your reels or you're able to do some song videos or something where I mean எல்லாருக்குமே you understand Tamil புரியுமா உங்களுக்கு? தமிழ் என்னன்னா இப்போ நீங்க உங்க if you feel that you look good, make a nice portfolio அந்த different looks or ஏதோ ஒரு விஷயம் பண்ணுவாங்க. It all catches people, like you know everyone. இன்னைக்கு வந்து ஆடிஷன் அப்படின்ற ஒரு ஃபேஸே வந்து ஆல்மோஸ்ட் எக்ஸ்டிங்க்டா தான் இருக்கு. தெர் இஸ் நோ இன்ஹவுஸ் ஆடிஷன்ஸே நடக்கிறது இல்லை. ஏன்னா எல்லா டேலண்ட்ஸுமே அங்கேருந்து பிக் பண்ணிடுறோம். லைக் இன்ஸ்டால நம்ம பிரைட்டா யாரெல்லாம் படுறாங்கன்றது, நம்மளோட கதைக்கு ஏற்ற மாதிரி ஆட்கள் யாரெல்லாம் தெரியுறாங்க அப்படின்றது அங்கேருந்தே வந்துடுறாங்க. ஈவன் மேஜர் பெரிய பெரிய ஆக்டர்ஸ் ஆகட்டும், எக்ஸிஸ்டிங் ஆக்ட்ரஸஸ் ஆகட்டும், அவங்களுமே வந்துட்டு சோஷியல் மீடியால அவங்களுடைய என்கேஜ்மெண்ட்டோ இல்லை த வே தே லுக், அவங்க எப்படிலாம் டிஃப்ரெண்டா அவங்களை ப்ரெசென்ட் பண்ணிக்கிறாங்களோ அதெல்லாமே வந்து இம்ப்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ யூ ஷுட் யூஸ் wherever there are people. Once you are an artist, if you are an artist, you have to you have to impress someone. So if you are able to impress a small circle around you, then it will automatically, the circle will become bigger and bigger and bigger, and you'll reach wherever you need to reach. So focus on yourself, do whatever you have to do, and it will take you wherever it needs to be. Like I'm from Canada, so I don't know anyone in Chennai. So எல்லாருமே see, no one is, I'm not from Chennai. No one is from இதெல்லாம். இப்போ அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஐ திங்க் யூ ஷுட், இஃப் யூ ஆர் லிவிங் இன் Canada, then maybe there is a community over there who makes films or short films. You should maybe explore that. ஏன்னா இங்க வந்துட்டு it's more regional content. It's more rooted here.
ஆமா an opportunity for like உங்க பக்கத்துல இருக்கிறவர் has a better chance to crack a normal Tamil short film than you because a director எப்படி இருக்கும்னா இப்ப அவர் வந்து ரொம்ப இப்ப கதையில வந்து ஒரு பக்கத்து வீட்டுல இருக்கிற மாதிரி ஒரு பையன் அப்படின்னு சொன்னா அவர் தான் சூஸ் பண்ணுவாரு. பட் அவன் இப்போ ஒருத்தருக்கு டிமாண்ட் இருக்கு, இந்த மாதிரி ஒரு என்ஆர்ஐ மாதிரி ஒருத்தன் வரும்போது அப்படி பேசுற ஆள் அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்லி they'll come to you. So it depends on what type of script someone is doing. If they need a talent like you, someone who looks like you. So it's like, you know, it all again operates in permutation and combination only. But meantime, what you have to do is you have to keep yourself prepared, watch great movies, learn how to develop your skills. உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதற்கான ஐ டோன்ட் நோ இஃப் யூ சீன் மை ஃப்ரெண்ட்ஸ் இன்டர்வியூ, நெல்சனோட இன்டர்வியூல வந்து சொல்லுவான், நம்ம வார் எப்போ வரும்ன்றது நமக்கு தெரியாது, பட் வி ஹாவ் டு கீப் அவர் கன் ரெடி. ஏன்னா திடீர்னு எப்பயாச்சும் வந்து ஷூட் பண்ணிட்டாங்கன்னா அதனால நம்மளோட வேலை என்னன்னா அந்த துப்பாக்கிக்கு வந்து ஆயில் எல்லாம் போட்டு அது ஒர்க் ஆகுதா, அந்த புல்லட் கரெக்டா ஷூட் ஆகுதான்னு பாக்குறது வரைக்கும் அங்கேயே நம்மளோட ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ எனிமி எப்பயாச்சும் வந்தா டப்புன்னு எடுத்து ஷூட் பண்ணிடும். அந்த மாதிரி யூ ஜஸ்ட் கீப் யுவர் செல்ஃப் ப்ரிப்பேர்ட், ஆப்பர்ச்சுனிட்டி வில் கம் அண்ட் நாக் யூ. அந்த டைம்ல யூ ஷுட் மேக் த பெஸ்ட் அவுட் ஆஃப் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. தட்ஸ் த மேக்ஸிமம் anyone can do. So that's what you also have to do. Okay. Yeah. ரைட்டிங்கில் வந்து நாங்கள் எப்படி அப்ரோச் பண்ணணும், இப்போ இதெல்லாம் செலக்ட் பண்ணிடுறீங்க, இன்ஸ்டாவில் பார்த்து செலக்ட் பண்ணுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. க்ரியேட்டிவ் இதில் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியோ இல்லை ஒரு டைரக்டரையோ எப்படி அப்ரோச் பண்ணுறது, ஸ்டோரியே நல்லா இருந்தாலும் ஸ்டோரி லைன் நல்லா இருந்தாலும். ஏன் உங்களே கேட்குறேன்னா, உங்களோட போடா போடி படம் இல்லையா, நீங்கள் என்ன தான் நீங்கள் இதுவாக கமர்ஷியலாக ஜாலியாக எடுத்தாலும் அந்த வரலட்சுமி கேரக்டர் வந்து இன்டென்ஸாக இருக்கும். இப்போ அந்த பெண்ணியம் பேசுகிறத வந்து நீங்கள் அவ்வளோ இயர்ஸ் பேக் நல்லா எடுத்திருப்பீங்க. அதே மாதிரி நானும் ரவுடிதான்லேயும் நயன் மேம் கேரக்டர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு லேடி ரைட்டர்ஸ் எல்லாம் வந்து யாருமே இப்போ யூட்டிலைஸே பண்ணுறதில்ல. ஸோ ஐ நீட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. ரைட்டிங் டேலண்ட் இருக்குது, பட் டோன்ட் நோ ஹவு டு ப்ரொசீஜர் இருக்கா, ஏதாவது டெஸ்ட் வைப்பீங்களா இல்லை ஏதாவது ஓவரால் டெஸ்ட் ஆட்டம் எப்படி பண்ணுறதுனே தெரியல. இல்லை உங்கள் ஒர்க்கை பார்த்தா தெரிஞ்சிடும். அவ்வளவுதான். இப்போ தாமரை மேம் இருக்காங்க, ரொம்ப அழகா எழுது. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. உமாதேவின்னு ஒரு சிஸ்டர் இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய கேர்ள்ஸ் எங்க டீம்லயே 5 அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பொண்ணுங்க தான். அவங்க எல்லாமே ரொம்ப டேலண்டட் அண்ட் தே ஆல் ஒர்க் ரியலி ஹார்ட். I'm not into that lyricist or director writing. நீங்க ரைட்டிங் இருக்குன்னா எழுதின ஒரு விஷயத்தை வந்து நீங்க எப்படி இப்போ நீங்க கம்யூனிகேட் பண்ணணும் இல்லையா, நீங்க எழுதிருக்கீங்க அதை நீங்க ஏதாவது ஒரு இடத்துல நீங்க போஸ்ட் பண்ணீங்க, இல்ல அதுக்கான நிறைய இப்போ பிளாக்ஸ் இதுக்கு இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு, அதுல பாப்பாங்க படிக்கிறாங்க. அந்த மாதிரி இப்போ நீங்க வந்து இப்போ நீங்க எழுதினதை படிக்கணும் அப்படின்னா மேபி நீங்க அது வந்து அனுப்பிச்சு விடுங்க, பாக்குறோம். நல்லா இருந்துச்சுன்னா கண்டினியூ பேசலாம். சார் இப்போ ஸ்டோரி எல்லாம் ரெடி பண்ணிட்டு ப்ரொடியூசர்கிட்ட பிச் பண்ணும்போது அவர் வந்து வணிக ரீதியாக அணுகுவார்ல, அதை மீன்ஸ் இந்த கதை எனக்கு எங்கேஜாக இருக்குது, ஸோ ஓகே இது எப்படி தியேட்டருக்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் அண்ட் சேட்டலைட் எப்படி ஓடிடி எப்படின்னு அவர் ஒரு க்ரைட்டீரியா வச்சுருப்பார்ல சார். அதுக்கு மேட்ச் ஆகிற பட்சத்தில் அவர் அந்த ப்ராஜெக்ட் எடுத்து ப்ரொசீடாக ஃபர்தர் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணும்போதே இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல தான் எழுதணுமா இல்லை ஃப்ளோவில் எழுதிட்டு போகணுமா? உங்களுக்கு புரியுதா சார்? புரியுது क्वेश्चन. ஏன்னா இது வந்து நீங்க வண்டி ஓட்டுற மாதிரி தான். ஓகே, நான் ஃப்ரண்ட்ல பார்க்கணுமா இல்லை பேக்லயும் பார்க்கணுமான்னு நீங்க கேட்குறீங்க. ரெண்டுமே பண்ணணும். நீங்க முன்னாடியும் பார்த்துட்டே போகணும், ரியர் வியூ மிரரையும் அப்பப்போ பார்க்குற மாதிரி இதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, ஏன்னா இது ரெண்டும் சேர்ந்தாதான் அந்த வெஹிக்கிள் ஃபார்வர்டில் போகும். இட்ஸ் நாட் அபவுட் ஜஸ்ட் உங்களோட ஒர்க் மட்டும் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ரொடியூசர் கிட்ட நம்ம போய் சொல்றோம்னா அவங்க என்ன ஆக்டர்ஸ் அதில் சூஸ் பண்றாங்க, அதுக்கு என்ன பட்ஜெட் போடுறாங்க, அந்த காசு திருப்பி வருமா வராதா, இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் வந்து உங்களோட மீட்டிங்ல இருக்கணும். அப்படி இருந்தாதான் அந்த படமே மூவ் பண்ணும். ஸோ அதனால இது இட்ஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஸோ கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் வந்து எவ்ரி சீன்லயுமே இருக்கணும். கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்னு ஒண்ணுமே கிடையாது. எதுவுமே கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் அப்படின்னு எல்லாமே கமர்ஷியல் தான். லைக் எவ்ரி மூவி இஸ் கமர்ஷியல். இது அது வந்து ஒரு பிஸ்னஸ் தானே. நீங்க ஒன்று பண்றீங்க, 10 பேர் டிக்கெட் வாங்குறாங்க, காசு இன்வால்வ் ஆயிருக்கு, அப்போ அது ஒரு பிஸ்னஸ் தான். இன்னைக்கு கமர்ஷியல் அப்படின்றதே மாறிடுச்சு. லைக் ஒரு எப்படி சொல்றது, சில கமர்ஷியல் சோ கால்ட் கமர்ஷியல் மூவிஸ் எதுவுமே ஒர்க் ஆகல ஆஃப் லேட்.
நீங்க யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்க இப்போ ஒரு அமரன் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுதான் இன்னைக்கு ஒரு கமர்ஷியல் மூவின்னு சொல்லலாம். அந்த லெவலுக்கு ஆடியன்ஸோடைய மைண்ட் செட்டும் டேஸ்ட்டும் சேஞ்ச் ஆயிடுச்சு. அதுக்கு அதுல வந்து ஒரு காமெடி நல்ல ஒரு ஜோக் யாரோ வந்து பண்றாங்களா, இல்ல ஏதோ ஒரு சாங் இருக்கா, இல்ல சாங் இந்த சென்ஸ் ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு தேவையில்லாத ஏதாவது ஒரு பாடல்களோ இல்ல தேவையில்லாத எந்த ஒரு விஷயமே இல்லை பாருங்க. அது ரொம்ப பெர்ஃபெக்டா ரொம்ப கரெக்டா இருக்கு இல்லையா? அது வந்து இட்ஸ் அ ஹைலி கமர்ஷியலி ஹிட். இட்ஸ் அ பிக் பிளாக் பஸ்டர். ஸோ அப்படின்னும் போது ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு இதுதான் தேவை, இப்படிதான் தேவை, அப்படிதான் தேவை, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஆல்வேஸ் அந்த எந்த அளவுக்கு நம்ம அவங்கள வந்து என்கேஜ் பண்றோம், இன்வால்வ் பண்றோன்றது தான் ஹையஸ்ட் கமர்ஷியல். ஸோ அதை நீங்க உங்க ஸ்கிரிப்ட்ல இருந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்கா இட் வில் டேக் ஓவர். அதான் சார், அட்லாஸ்ட் நம்ம அதை ஆடியன்ஸ் கிட்ட தான் சேல் பண்ண போறோம். ஸோ அங்க டிமாண்ட் இல்லாம போச்சுன்னா நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டது வேஸ்ட் ஆயிரும்ல. என்ன டிமாண்டு? ஒரு ப்ராடக்ட்டை சேல் பண்றோம், அங்க டிமாண்ட் இருந்தா தானே அது செல் ஆகும். ஸோ அந்த அவங்களுக்கு அவங்க என்டர்டெயின்மெண்ட் தானே அவங்களுக்கு எதிர்பார்க்கறாங்க. அவங்களுக்கு ஜாலியா இருக்கணும் இல்ல இன்வால்வ்டா இருக்கணும்னு நினைக்கிறோம். அது உங்க ஸ்கிரிப்ட்ல இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுதான் நடந்துரும்ல சார். ஸோ ப்ரொடியூசரா நீங்க கொஞ்சம் டிப்ஸ் சொல்லுங்க சார். இப்ப இல்ல ஃப்ரீ எந்த மாதிரியான போயிட்டு இருக்கு அதை சொன்னீங்கன்னா ரொம்ப ரைட்டர்ஸ்க்கு ஈஸியா என்ன ஒர்க் ஆகுன்றது வந்து எந்தெந்த படம்லாம் ஒர்க் ஆகுதுன்றத பாத்தீங்கன்னா என்ன ஒர்க் ஆகுதுன்றது தெரிஞ்சிடும். அவ்வளவுதான். எதெல்லாம் மக்கள் பாக்குறாங்க. இப்போ நீங்க லப்பர் பந்து படம் ஹிட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அந்த டைரக்டரோட இன்டர்வியூ எடுத்து பாருங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நான் ஐயப்பனும் கோஷம்னு ஒரு ஃபிலிம் பார்த்தேன், அது பார்க்கும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு டிராமா வந்து செம்மையா ஒர்க் ஆகும் அப்படின்னு தோணுச்சு. இப்போ ஏன் ஐயப்பனும் கோஷம் படம் அந்த ஃபிலிம் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கிறது ஈஸியஸ்ட் வே டு அப்ரோச் ஸ்கிரிப்ட் வந்து என்ன ஒர்க் ஆகுது. இன்னைக்கு இப்போ வாட்டர்மெலன் எல்லாரும் வாங்குறாங்க அப்படின்னா நம்ம உடனே போறோம், ஒரு இடத்துல வாட்டர்மெலன் வாங்கிட்டு வந்து வியாபாரம் பண்றோம். அந்த வாட்டர்மெலனை வந்து நீங்க டிசம்பர் மாசத்துல கொண்டாந்து குளிர நேரத்துல நம்ம வச்சோம்னா யாருமே வாங்க மாட்டாங்க. ஸோ எந்த நேரத்துல எது வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றது நம்ம கண்ணு முன்னாடி இருக்கு. அதை நீங்க பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்க பண்ணிட்டு போகணும். ஸோ எந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ஸை ஹீரோஸ் செலக்ட் பண்றாங்க, இது ஒரு அப்ரோச். ஏன்னா ஹீரோஸோடைய டெம்பரமெண்ட்டுக்கு நம்ம போறது லைக் அவங்க இந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ஸை செலக்ட் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு ஒர்க் பண்ணி அந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ஸை எடுத்துட்டு போறது அது ஒரு பேட்டர்ன். இந்த மாதிரி யூ ஹாவ் டு ஜஸ்ட் பி அவேர் ஆஃப் வாட் இஸ் ஹேப்பனிங் அண்ட் வாட் வில் செல், எது கரெக்டாக ஒர்க் ஆகும் அப்படின்றத பாருங்க. அது உங்களுக்கான எல்லா ஆன்சரும் சத்யம் தியேட்டர் வெளில போய் நின்னீங்கன்னா உங்களுக்கு லைனாக தெரிஞ்சிடும். எந்த படத்துக்கு டிக்கெட் அதிகமாகுதோ அப்போ அந்த படம் ஒர்க் ஆகுதுன்னா அப்போ அது ஏன் ஒர்க் ஆச்சுன்றதை அனலைஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்கள் ஸ்கிரிப்டுக்கு தகுந்த மாதிரியான ஆக்ட்ரஸ் எப்படி நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க, எப்படி அவங்கள டீல் பண்ணுறீங்க, எப்படி இந்த சீனுக்கு இவங்க இப்படி தான் பர்ஃபார்ம் பண்ணணும்னு எந்த மீட்டரில் அதை சூஸ் பண்ணுறீங்க? அதுதான் வேலையே. நம்ம இந்த கதைக்கு யார் கரெக்டான ஆளாக இருப்பாங்கன்றது காசு பண்ணுறதும், அவங்கக்கிட்ட நம்ம ஸ்கிரிப்டுக்கு சீனுக்கு ஏற்ற மாதிரி என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸை வாங்கணுன்றதும் தான் அந்த டிரெக்ஷன். என்ன டிரெக்ஷன்னா என்ன, யூஆர் டிரெக்டிங் எவ்ரி ஒன் டுவர்ட்ஸ் அ சிங்கிள் பாயிண்ட். இதுக்கு நீ என்ன பண்ணணும், இவன் என்ன பண்ணணும், இவன் என்ன பண்ணணும், கேமராவை எங்கே வைக்கணும், எங்கே செட்டை போடணும், எங்கே கட் பண்ணணும், எங்கே இதுதான் டைரக்டரோட வேலை. அதில் அந்த நடிகர்களுக்கு எங்கே என்ன பண்ணணும், எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றது சொல்றது இஸ் த பார்ட் ஆஃப் த ஜாப். அது பண்ணாதான் நமக்கு அது வந்து ஒரு மியூச்சுவல் இதுதான். லைக் நம்ம ஒன்று சொல்லுவோம், அவங்க ஒன்று சொல்லுவாங்க, ரெண்டு பேரும் சேர்றோம், பேசுகிறோம், ரிஹர்சல்ஸ் பண்ணுறோம். ரிஹர்சல்ஸ் பண்ணும்போது அவங்க ஒரு மாதிரி நடிச்சு காட்டாங்க. அதுக்கப்புறம் அதையே நம்ம வந்து ஒரு டேக்ல போகும்போது வேற வெரைட்டியில பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதை வச்சு நம்ம எது கரெக்ட் எது தப்புன்றது இட்ஸ் a decision that the director has to make. இப்போ வந்து ப்ரொடக்ஷனுக்கு வந்து ஸ்டோரி சொன்னால் பெரிய பிரச்சனை. நம்ம ஒரு பட்ஜெட் சொல்கிறோம், எவ்வளோ கம்மியாக சொன்னாலும் அதை விட கொஞ்சம் இதுக்குள்ளே பண்ணிக்கலாமே அப்படிங்கிறாங்க. ஸோ வந்து எங்கெல்லாம் கொஞ்சம் பிடிச்சி இழுத்து பண்ணுறது, ப்ளஸ் படத்தை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது, உலகமே எல்லாருக்கும் இதுதான் தம்பி பிரச்சனை. எனக்கும் இதுதான் பிரச்சனை. அந்த இது ஒரு டாக்டர் கிட்ட போய் கேட்பாங்க, பட்ஜெட்ஸ் வந்து எல்லா ப்ராஜெக்டுக்குமே அந்த ப்ராப்ளம் இருக்கு. ஏன்னா அது வந்து ஒரு இப்போ மார்க்கெட் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்லம்ப்ல இருக்கு. ஸோ அதனால இருக்கும். உங்ககிட்ட போய் எல்லா ப்ரொடியூசருமே ஒரு விஷயத்த வந்து கொஞ்சம், இப்போ உங்க வீட்டுக்கு ஒருத்தர் வராரு, ஒரு ஃப்ளோரிங் போட வராரு, நீங்க என்ன சொல்றீங்க அவர்கிட்ட, கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுங்கன்னு சொல்றீங்க. அவர்கிட்ட நீங்க சொல்றீங்க, ஏன் சொல்றீங்க, அதுல கொஞ்சம் காசு சேவ் பண்ணும், பிளஸ் இது கவனம் இல்லாம அவங்க ஏதாவது பண்ணிடுவாங்களோ, இல்லை அந்த காசை வந்து சும்மா வரணும்னு சொல்லிட்டு வேஸ்ட் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ நீங்க வராரு, அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, இது கொஞ்சம் பார்த்து பண்ணா, இது எங்க வாங்குறீங்க,
இந்த டைல்ஸ் எங்க எடுத்தீங்க, இது எவ்வளவு நாள் ஆகும், இதெல்லாம் நீங்க கேட்பீங்க இல்லையா. ஸோ நமக்கு அந்த ஒரு நம்மளே அப்படிதானே இருப்போம். அப்போ ஒரு ப்ரொடியூசர் உங்களை இதுக்கு முன்னாடி ஒரு பார்த்திருப்பாரா, யாருன்னே தெரியாது. இப்ப நீங்க வந்து அவர்கிட்ட ஒரு கதை சொல்றீங்க, நீங்க சொல்ற கதையை நம்புறாரு. இதுக்கு முன்னாடி நீங்க படம் எடுத்திருக்கீங்களா, இல்ல. அப்படி இருக்கும்போது அப்ப அவருக்கு எவ்வளவு நம்பிக்கை வரணும். ஏன்னா கோடின்றது வந்து ரொம்ப பெரிய காசு. அது வந்து 1 crore அப்படின்றது இஸ் வெரி வெரி பிக். நம்ம சினிமால வந்து அந்த அந்த காசை வந்து நம்ம ஹேண்டில் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குது அப்படின்றது வந்து அது வந்து ஒரு பெரிய பெரிய அது ஒரு கிஃப்டடான ஒரு விஷயமா தான் நம்ம வந்து பார்க்கணும். லைக் எவ்ரி பெனி நம்ம ஒரு 10 ரூபாய் செலவு பண்றோம்னா கூட அது வந்து அந்த ப்ரொடியூசருக்கு ரொம்ப நியாயமா கரெக்டா உண்மையா நம்ம வந்து பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காவே ஒன்ஸ் அந்த ப்ராசஸ் நம்ம ஆனஸ்டா பண்ணிட்டோம்னாலே கரெக்ட் தான். ஸோ அதனால ப்ரொடியூசர்ஸ் வந்து பட்ஜெட் இந்த மாதிரி விஷயங்கள் கொஸ்டின் கேட்கறது தான் அவங்களோட ஒர்க். அதுக்கு பதிலும் சொல்லி அதை கரெக்டா பண்ணி கொடுக்கறது தான் ஆஸ் எ டைரக்டரா நம்மளோட ஒர்க். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து அவங்க சொல்றாங்கன்னா அதுக்கு அது நீங்க அது ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணும். they are not joking. ஓகேயா? ஸோ அண்ட் இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரெயின். இன்னைக்கு வந்து இண்டஸ்ட்ரியில ரொம்ப லாங் லாஸ்டிங்கா இருக்கிற டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்து ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கிற டைரக்டர்ஸா தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க அந்த ப்ரொடியூசர்ஸோட இதை புரிஞ்சுப்பாங்க, ஹீரோஸோட இதை புரிஞ்சுப்பாங்க. இதெல்லாம் புரிஞ்சு பண்றதுனாலதான் அவங்க ரொம்ப நாள் சஸ்டெயின் பண்றதுக்கான மெயின் ரீசன் இருக்கு. ஸோ அதனால நீங்களும் அதை கரெக்டா கவனிச்சு கரெக்டா பண்ணுங்க. இட் வில் ஹெல்ப் யூ. ஹாய் சார். ஸோ பிக் ஃபேன் ஆஃப் ரைட்டர் விக்னேஷ் சிவன். ஸோ நீங்க பண்ற ஸ்டோரி லைன்ஸ் எல்லாமே ரொம்ப கிரிட்டிக்கல் அண்ட் உங்க கேரக்டர்ஸ் வந்து நீங்க எப்படி பேஸ் பண்ணுங்க. பிகாஸ் கொஞ்சம் இப்படி அப்படி போச்சுன்னா இன்னொரு கேரக்டர்ஸை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க மக்கள். பட் நீங்க அதை ரொம்ப பாய்ஸா ரொம்ப அழகா பண்றீங்க. பிகாஸ் ரியல் லைஃப்ல ஐ லவ் யூ டூன்னு சொன்னா அடிவிடும். விஜய் சேதுபதி ஐ லவ் யூ டூன்னு சொல்லும்போது தியேட்டர்லி அப்ளாஸ் பறக்குது. ஸோ அதை எப்படி சார் பண்றீங்க உங்க கேரக்டர்ஸ் எஸ்பெஷலி? சம்திங் யூனிக். ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுதான் ஃப்ரம் வேர் எங்க இருந்து ஒரு கதையை பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற இடத்துல இருந்துதான் அது ஏதாச்சும் ஒரு புதுசா இருக்கணும், அது ஒரு ஒரிஜினலா இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரி ஐ லவ் யூ டூன்னு இது வரைக்கும் சொன்ன மாதிரி சொல்ற மாதிரி ஒரு ஷார்ட் வந்து நம்ம பார்த்தது. இப்போ இதை சொல்லும் போது ஒருத்தருக்கு முகம் சொல்லிக்காம இதை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன பேக் ஒர்க் பண்ணணும் அப்படின்றதுதான் அந்த கதையோடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபா அப்படின்னு இல்லையா. ஸோ அவனுக்கு வந்து ஒரு ராசி இல்லாதவன்னு சொல்றாங்க. அவனுக்கு வந்து இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அவங்க அம்மா கிட்ட இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, திடீர்னு ஒரு நாள் ஒரு பொண்ணு இங்க பார்த்தான், திடீர்னு ஒரு நாள் ஒரு பொண்ணு அங்க பார்த்தான். அதுவும் ஜெனியூனா இருக்கு, இதுவும் ஜெனியூனா இருக்கு. எதுவுமே கிடைக்காத ஒருத்தன் வாழ்க்கையில வந்து திடீர்னு 2 விஷயம் கிடைச்சது அப்படின்னு சொன்னா அவன் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவான்? அது ரெண்டுத்தையுமே அவனால வந்து விட்டு கொடுக்கறது வந்து அவனுக்கு இதே இல்லை. இதெல்லாம் வந்து எப்படின்னா இந்த டோன்ல நம்ம சொல்லும் போது அது வந்து ஆட்டோமேட்டிக்கா போய் கரெக்டா செட் ஆகும். இவங்க என்ன திமிர் இருந்தா காலையில ஒரு பொண்ணை பார்ப்பான், இவரு நைட்ல ஒரு பொண்ணை பார்ப்பாராம், அவங்க 2 பேருமே விடமாட்டாராம் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு டோன்ல நம்ம போனோம்னா அந்த இடத்துல அதுவே வந்து ஒரு ஆன்டகனிஸ்ட் மாதிரி தப்பா ஆயிடும். ஸோ ஒரு ஐடியாவை ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அது அந்த சீன்ல மட்டும் அது ஒரு விஷயம் இல்லை. ஒரு டம்ளர்ல இருந்து சொட்டு சொட்டா தண்ணி சேர்க்கிற மாதிரி தான். அது நிரம்பி வழியணும்னா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டோம்னா அந்த கடைசியில நம்ம அந்த டிப் போடும்போது அது அழகா வரும். ஸோ இந்த பில்ட் பண்றதுலதான் அந்த எஃபெக்ட் வந்து கரெக்டா கிடைக்கும். ஸோ வி ஹேவ் டு ஃபோக்கஸ் ஆன் எவ்ரிதிங் தட் ஹேப்பன்ஸ் டுவர்ட்ஸ் த மெயின் சீன். எல்லாத்துலயுமே நம்ம கரெக்டா கொண்டு வந்து அங்க லிங்க் பண்ண உடனே நம்ம நினைக்கிற அந்த ஃபீல் வரும். அது வந்து ஐ லவ் யூ டூ அப்படின்னு அவன் சொல்ல போறான்றது அந்த சீனோட மேட்டர் கிடையாது. அது ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்தே அது உங்களுக்கு இருக்கும். ஐ லவ் யூ டூன்னு சொல்ல போற ஒருத்தன் அப்போ அது எப்படி பேலன்ஸ் பண்ணும்? ஐ லவ் யூ டூன்னு சொல்ல போற ஒருத்தன் அப்போ இவன் இங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவான், இப்படி ஆக போகுது அப்படின்றது யூ ஹாவ் டு நோ தட் என்டையர் ஸ்டோரியோடைய கம்ப்ளீட் விஷயமும் உங்களுக்கு இருக்கணும். ஒரு சின்ன சீன் எழுதும் போது கூட அந்த மொத்த அந்த வடிவேல் சொல்வார்ல, ஒரு வாட்டி வந்து போனோம்ல, அந்த மாதிரி எவ்ரி டைம் சீனை அப்ரோச் பண்ணும்போது ஃபுல்லா ஒரு வாட்டி வந்து போயிடணும். அப்போ we will get that கரெக்டா. காத்துவாக்குல 2 காதல் படத்துக்கான ரியல் இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு எதுவா இருந்தது? லைக் தி பிளாட். அதான் அந்த வீரா அண்ட் ரெட்டை வாழ் குருவி இந்த மாதிரி ஃபிலிம்ஸ், அந்த பாலியாமரி
ஆக்சுவலா இன்னொரு படம் இருக்கு, அது ரொம்ப பயங்கர, விக்கி கிறிஸ்டினா பார்சிலோனா ஒரு ஃபிலிம் இருக்கு, ஊடி ஆலன் படம். அது சூப்பரா இருக்கும் அந்த படம். ஆனா அது வேற மாதிரி இருக்கும். அது வந்து அப்படியே 2 பேரை வந்து லவ் பண்றது அப்படி போயிருவாங்க. அது அந்த லெவலுக்குலாம் இன்னும் நம்ம ஆடியன்ஸ்கெல்லாம் எடுத்தோன்னா செருப்பை கழட்டி அடிச்சிருவாங்க. அந்த மாதிரி இருக்கு. அப்புறம் எனக்கு சிந்து பைரவி பிடிக்கும். அந்த மாதிரி நிறைய ஃபிலிம்ஸ் இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் அந்த ஃபிலிம்லாம் எங்க முடியுதோ அந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஸ்கிரிப்ட் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் எனக்கு அந்த இன்டர்வெல்ல வந்து ஒரு ஐ லவ் யூ டூன்னு ஒரு சீன்ல விஜய் சேதுபதியோட அதோட ஆக்டிங் ஒன்று இருக்கு. லைக் ஒருத்தன் வந்து இப்போ நான் அழகா இருக்கேன், நீ அழகா இருக்கேன்னு நினைக்கல, உன் மேல நான் ஆசைப்படலை, உன்னை நான் இந்த டயலாகை வந்து ஒருத்தன் 2 பொண்ணுங்க கிட்ட ஒரே நேரத்துல சொன்னான்னா அந்த நேரத்துல எவ்வளோ ஒரு நான் அழகா இருக்கேன்னு நினைக்கல, உன் மேல ஆசைப்படல, ஒன்று இப்படி ஏதாவது ஒன்று பண்ணா அந்த நேரத்துல என்ன மாதிரி ஒரு சைக் ஆகும் அந்த சுச்சுவேஷன் அப்படின்னு ஒரு ஐடியா. அதுல இருந்து அப்படியே நான் பேக் ஒர்க் பண்ணி ஓகே அப்போ இது எப்படி நம்ம வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ப்ரெசென்ட் பண்ணும்போது இதுல ரொம்ப விகல்பம் இல்லாம இதை எப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படின்றதுக்காக ஒர்க் பண்ணி அது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் தான். எந்த ஃபிலிம் பண்ணாலும் அதுல ஒரு பார்ட் வந்து கம்ப்ளீட்லி எக்ஸ்பெரிமெண்டல். ஸோ அப்படிதான் அது வந்து இதாச்சு. சார், உங்களோட எல்லா ஃபிலிம்ஸ்லேயும் வந்து இந்த மாடர்ன் ரிலேஷன்ஷிப்பை இண்டிகேட் பண்ற மாதிரியே இருக்கு. ஸோ இதுக்கு பிஹைண்ட் எதுவும் நீங்க ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணுவீங்களா? பிஹைண்ட்ல போய் புரியல. மாடர்ன் ரிலேஷன்ஷிப்ஸை பத்தி தான் உங்களுடைய எல்லா ஃபிலிம்ஸும் பேசுது. ஸோ ரைட்டிங் ப்ராசஸ் எப்படி இருக்கும் உங்களுக்கு இதுல? க்ளோஸ் டு ரியாலிட்டி முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஆனா சம்டைம்ஸ் வந்து சில எக்ஸ்ட்ராடினரி சுச்சுவேஷன்ஸ் தான் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்க்ரீன் பிளேயா மாறும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் ரிலேஷன்ஷிப்ல இந்த மாதிரி டாஸ்க் அப்படி கொண்டு வர்றது தான் வந்து ஐடியா. இப்போ நான் பண்ணிட்டு இருக்க படமும் லவ் ஸ்டோரி தான். எல்ஐகே லவ் இன்சூரன்ஸ் கம்பெனின்றது ஒரு லவ் ஸ்டோரி. பட் லவ் ஸ்டோரியில என்ன புதுசா நம்ம வந்து சொல்லிட முடியும் அப்படின்னும் போது இப்போ அதுல என்ன கதை நான் ட்ரை பண்றேன்னா, ஒரு